அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. பொதுவா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுலயும் குரு பகவான் பார்த்தோம்னா நமக்கு முழு சுபகிரகமா ரோல பிளே பண்ணுவாரு. அதாவது 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி மிக முக்கியமான பிளானட் நமக்கு குரு தான். குரு அஷ்டமத்துக்கு போறது குற்றம் தான். அது இயற்கை சுபர் அப்படிங்கிற வகையில அஷ்டமத்துக்கு போறதும் குற்றம். நம்மளுடைய ராசிப்படி பார்த்தோம்னா நமக்கு முழுமையான சுபகிரகமா வரக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது குற்றம். இருப்பினும் இந்த குரு பயிற்சியில நிறைய நல்ல மாற்றங்களை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிகுதியான பலன்களையும் பலமான பலன்களையும் நிச்சயமா செய்வார். அதன் வகையில தன்னுடைய 5வது பார்வையால விரயஸ்தானத்தை பார்ப்பாரு. அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையால பார்ப்பாரு. அதே போல தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செலுத்துவார். 2ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். சோ அதுவும் மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்யாஸ்தானத்தை பார்க்கிறார். சோ அதுவும் மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அர்த்தாஷ்டம ராகுவா தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குவார். அந்த காலகட்டத்தில் குரு பார்வை அர்த்தாஷ்டம ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு பகவான் செய்யக்கூடிய கெடுபலன்களை குரு பார்வை அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ணும் நிச்சயமா. ஆகவே இந்த குரு பெயர்ச்சியில நிறைய நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களை நம்ம கவனமா செயல்படணும். என்னதான் அர்த்தாஷ்டம சனி விலகினாலும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு தான் போறாரு. சனிக்கு 5ஆம் இடம் அவ்வளவா உகந்ததுன்னு சொல்லப்படல. கோச்சாரப்படி 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது குற்றம் தான். இருப்பினும் அர்த்தாஷ்டம சனியுடைய அந்த தாக்கங்கள்லாம் டோட்டலா குறையுது. மன ரீதியா இருந்த அதிகப்படியான தாக்கங்கள்லாம் குறையும். அது விருச்சகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே போல 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ அஷ்டமத்துக்கு போறாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமா செயல்பட்டாலே கெடுபலன்கள் பெரிதளவுல இல்லாம நம்ம எளிமையா நல்ல பலன்களை நோக்கி பயணிக்க முடியும். இப்போ இந்த குரு பெயர்ச்சியில என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கு என்னெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத டீப்பா அனலைஸ் பண்ணலாம். முதல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறது. நிறைய சுப விரய செலவுகளை இன்டிமேட் பண்ணுது. மாத்தி மாத்தி விரய செலவுகள் கட்டாயமாக இருக்கும். நிறைய சுப விரய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளை அதிகமா பண்ணுவீங்க. உங்களுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணுவீங்க. பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விரய செலவுகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு செல்றதுக்கான யோகம் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அஷ்டம குரு நடந்துட்டு இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முழுமையா யாரையும் நம்ப கூடாது. சோ கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இருப்பினும் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நமக்கு நிச்சயமா அமையும். அதே போல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இருப்பினும் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் கையில தங்காது. ஏதாச்சும் விரைய செலவாயிடும். அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணணும். விரயஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறதுனால ஆல்மோஸ்ட் நீங்க பண்ற செலவுகள் அர்த்தமுள்ள நல்ல விரைய செலவுகளா இருக்கும். இந்த நேரத்துல நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா வாங்கலாம். 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதியுது. ஆகவே நிலபுலங்கள் வாங்குறதுக்கான யோகம். புதுசா நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. பழைய வண்டியை புதுப்பிப்பாங்க. பழைய வண்டியில இருக்கிற அந்த பழுது சார்ந்த விஷயங்கள்ல செலவு செஞ்சு அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, நிறைய பேருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உதிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை நமக்கு எழுச்சி பெற்று நிற்கும். இது நம்மளுடைய கண்களை மறைத்து விடும். எவ்வளவு கடன் வாங்கினாலும் தப்பே கிடையாதுங்கிற மாதிரி நம்மள கடன் பிரச்சனையில இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நிதானமா உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்காம எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரலைஸா நம்ம டிராவல் பண்றது நல்லது. ஆகவே இந்த நேரத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு காலகட்டம் தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல விஷயமா பார்த்து வீடு கட்டலையா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா வீடு வாங்கணுமா சோ அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிலபுலம் வாங்கணுமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தங்க அணிகலன்கள் வாங்குறது அது சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கையில தயவு செஞ்சு பணமா வச்சுக்காதீங்க. கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது கரைஞ்சிரும். அது ஏதோ ஒரு ரூபத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ அல்லது நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு கடன் உதவி பண்ணியோ ஏதோ ஒரு ரூபத்துல அதை கரைச்சிருவீங்க. ஆகவே கையில பணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதுனால நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய செலவு அப்படிங்கிறது ஏற்படும். 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஃபேமிலில இந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. கோபமான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரலைஸா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா
இருக்கணும். மற்றபடி குரு பார்வை 2ஆம் இடத்துல பதியறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை, பேசியே தனக்கு தேவையான விஷயங்களை அடையக்கூடிய வல்லமை, அதெல்லாம் சிறப்பான முறையில நமக்கு ஏற்படும். குறிப்பா சொல்லணும்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவுகள் இருக்கும். ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஆகவே ஃபேமிலி சார்ந்த வகையில சுப விரைய செலவுகளை செய்யறதுக்கு தயாராகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கான ஒரு அடித்தளம். அடுத்தது குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவு கட்டாயமா இருக்கும். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அப்படி இல்லனா உங்களுக்கோ ஏதோ ஒரு விதத்துல கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவு நிச்சயமா பண்ணுவீங்க. அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான விரைய செலவுகளை பண்ணுவீங்க. சோ அது சார்ந்த வகையில நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்து நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து தாயார் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் ஏற்படலாம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இது சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படும். அடுத்து தாயார் சார்ந்த வகையில இருந்த கவலை, கலக்கம், தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால திடீர்னு பொருளாதார வரவு, திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், அதுக்கெல்லாம் ரொம்ப சாதக போக்கு இது காமிக்குது. அடுத்தது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமா இருக்கிற விஷயங்களை நீங்க நகர்த்திட்டு போறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் அந்த அளவுக்கு ஃபேவரா தெரியல. ஏன்னா வந்துட்டு தனஸ்தானமா இருக்கட்டும், 5ஆம் இடமா இருக்கட்டும், அஷ்டமமா இருக்கட்டும் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்டு இருக்கு. சோ அது வந்து பொருளாதார இன்வெஸ்ட்மென்ட்க்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கிற மாதிரி தெரியல. அதனால இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அது சம்பந்தமான நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வேணா அதுல இறங்கி பார்க்கலாம். அதுலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா ரொம்ப சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ணக்கூடாது. சோ அதுல எல்லாம் கவனமா இருக்கட்டும். மற்றபடி ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட growth அப்படி நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல சம்பள உயர்வை நோக்கிய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. அது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தடை தாமதத்தோட அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடும். ஆகவே உத்தியோகமே இல்லாதவங்க எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஒரு மனநிலை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஆகவே உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏதாச்சும் ஒரு சின்ன தொழிலாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார இன்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டங்களில் வந்துடும். விரைய செலவுகள் என்னவோ அதிகமா தான் இருக்கு. அந்த விரைய செலவுகளை மேற்கொள்ள தேவையான பொருளாதாரம் நம்ம கைக்கு கிடைக்கணும்ல. ஆகவே ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு உத்தியோகம், ஏதாச்சும் ஒரு தொழில்ல இறங்கிடுவோம். அது நிச்சயமா நமக்கு சாதக போக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது 5ஆம் இடத்து அதிபதி வெகுவா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கலாம். இருப்பினும் இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா வேணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், அவருடைய உறவு நிலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல ஒன்னு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம், அல்லது பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் இவர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. அவசரப்பட்டு கோபத்தை டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். 5ஆம் இடத்துக்கு சனி வராரு. சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி குரு, அந்த குரு பகவான் பார்த்தோம்னா அஷ்டமத்துல. இந்த நேரத்துல புத்தி தெளிவற்ற சிந்தனை இருக்கலாம். இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே புத்தி தெளிவோட செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை மனதுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல மோஸ்ட்லி பார்த்தோம்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தை அதிகமா மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். சோ அந்த விஷயத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டா நிச்சயமா பெட்டரான ரிசல்ட் நம்ம அறுவடை செய்யலாம். அடுத்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் இறங்க வேண்டாம். அது அப்படியே கொஞ்சம் இழுபறியா இழுத்தடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணி நம்ம டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள், வருத்தங்கள் ஏற்படலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்தது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால அதுலயும் அஷ்டம குரு, பஞ்சமாதிபதி, 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஹெல்த் வைஸா வெகுவா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து நம்முடைய முகம், தலை சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்து இந்த வயிறு சம்பந்தமான விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்து இந்த 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த மார்பக பகுதிகள், இருதயம் சம்பந்தமான விஷயம், இந்த பிளட் பிரஷர் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த புனித யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு இந்த மலை பகுதிகள் எல்லாம் போறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ்
பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ குடுக்காது. புனித யாத்திரை போறீங்கன்னா மலை பகுதிகளுக்கு போறத இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இதுலலாம் நம்ம இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்துல குரு வரும்போது நம்முடைய பெயர் புகழுக்கு ஏதாச்சும் பங்கத்தை ஏற்படுத்துவாரு. தேவையில்லாத கெட்ட பெயர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆகவே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம தலையிடாம செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனியிலேயே நம்ம நிறைய அனுபவ பாடங்களை கத்திருந்திருப்போம். தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நமக்கு தேவையில்லாத மென்டல் பிரஷர் அப்படிங்கிறது வந்திருக்கும். நம்ம நல்லபடியா போனாலும் நம்மள தேவையில்லாத பிரச்சனையில இழுத்து விடுறதுக்கு ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இப்படிதான் கடந்த காலகட்டம் நமக்கு டிராவல் ஆனிச்சு. இப்போ இந்த அஷ்டம குரு நமக்கு வெகுவா பாதிப்புகளை கொடுக்காது. இருப்பினும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டோம்னா மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம அழகா கடந்து வந்துடலாம். சோ இந்த விஷயங்கள நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த ஜாமீன் கையெழுத்து, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். பொருளாதாரத்தை யாரை நம்பியும் ஒப்படைக்க கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் பிளைண்டா நம்பவே கூடாது. பொருளாதார ஏமாற்றம் 90% ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் பிளைண்டா நம்பாதீங்க. அது எவ்வளவு க்ளோஸான பர்சனா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை யாரையும் நம்பாதீங்க. கடன் உதவி யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல கடன் உதவி கொடுத்தீங்கன்னா அந்த உறவுல ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். மற்றபடி பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்ல. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமா கவனம் செலுத்திக்கோங்க. கையில பணமா வச்சுக்காதீங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். நம்முடைய ஹெல்த், பழைய ஹெல்த்ல இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தலாம். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. வீடை புதுப்பிக்கிறது, வீடை இடமாற்றம் பண்றது, ஊர் மாற்றம் நிச்சயமா ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா இடமாற்றம் கட்டாயமாக ஏற்படும். இப்ப நீங்க இருக்கிற இடத்தை விட்டு ஏதாச்சும் ஒரு வகையில இடமாற்றம் ஆவீங்க. அது தொழில் நிமித்தமா இருக்கலாம், உத்தியோக நிமித்தமா இருக்கலாம், அல்லது இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது நிமித்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நிச்சயமா இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஆகவே இந்த காலகட்டத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஒர்க் பிரஷர் இருந்தாலும் ஹெல்த்ல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, அதிகமா வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அந்த காலகட்டங்களில் தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணவு தானம் அதிகமா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க கையால சமைச்சு ரொம்ப பசியோடு இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு உணவு தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க. நம்முடைய உடலுக்கு தினமும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ அது சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நடைபயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அஷ்டம குரு நடக்குது. 5ஆம் அதிபதி இதயம் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி போயிட்டு அஷ்டமத்துல அமர்றாரு. சனியும் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த இருதயம், இந்த பிளட் பிரஷர் சம்பந்தமான விஷயம்லாம் ஏதாச்சும் பாதிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நல்லா நடைபயிற்சி கொடுங்க. உடலை ஏதாச்சும் ஒரு விதத்துல ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. உடலை இயக்கிக்கிட்டே இருங்க. சோ அதுல எல்லாம் கவனம் வச்சாலே இந்த குரு பயிற்சி நிச்சயமா நமக்கு சாதகமான பலன்களை 100% கொண்டு வந்து சேர்க்கும்.